அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டன் நைஸாக தம்பிக்குவோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா கிளாக் செய்ய போகிறோம். இதுதான் அதுக்குரிய சர்க்யூட் டயக்ராம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது தேவையான பார்ட்ஸு, இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிரெட் போர்டை எடுத்துக்கோங்க. இது வந்து ஆர்டினோ நேனோ, பாருங்கள் காமிக்கேன். ஆர்டினோ நேனோ எடுத்து பிரெட் போர்டில் ஃபிட் பண்ணிக்கோங்க. பிரெட் போர்டில் ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதான் 16x2 LCD டிஸ்பிளே. பார்த்தீங்கன்னா 16 பின்னு 1வது பின்னு. அந்த பின் கான்ஃபிகரேஷன்லாம் டிஸ்பிளேல பின்னாடி கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. இதை அப்படியே ஆர்டினோ நேனோ பக்கத்தில் ஜாயின் பண்ணிடுங்க. இது பார்த்தீங்கன்னா 220 ohms ரெஜிஸ்டர். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினோ இது எல்சிடியோட 3வது பின்லையும் கிரவுண்ட்லையும் ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்து ஆர்டினோ போர்டில் உள்ள கிரவுண்டை பிரெட் போர்டில் கிரவுண்டில் ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்து 5 வோல்ட்டை பார்த்தீங்கன்னா ப்ளஸில் ஜாயின் பண்ணிடுங்க. பிரெட் போர்டோட ப்ளஸில் +5 வோல்ட்டுன்னு ஆர்டினோ போர்டில் இருக்கும், அதை +5 வோல்ட்டில் ஜாயின் பண்ணிடுங்க. ஆர்டினோ பிரெட் போர்டில் மேலே ஃபஸ்ட்டில் அதை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம எல்சிடியில் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் ஜாயின் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா எல்சிடியில் உள்ள 16வது பின்னை வந்து கிரவுண்டில் ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்து 15வது பின்னை வந்து பாசிட்டிவில் ஜாயின் பண்ணிடுங்க. பாசிட்டிவில் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1வது பின்னை ஆர்டினோ இது பிரெட் போர்டில் கிரவுண்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது 2வது பின்னை பாசிட்டிவில் ஜாயின் பண்ணிக்கோங்க, 1வது பின்னை கிரவுண்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த 2ஐயும் ஜாயின் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா 5வது பின்னையும் கிரவுண்டோட ஜாயின் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா 5வது பின்னு, 7வது பின்னு, 8வது பின்னு, 9வது பின், 10வது பின்னு, இந்த 5 பின்னும் பார்த்தீங்கன்னா கிரவுண்டோட தான் ஜாயிண்ட் ஆகும். எல்லாத்தையும் கிரவுண்டில் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டினோவில் 11வது பின்னு. ஆர்டினோவில் 11வது பின்னை பார்த்தீங்கன்னா ஆர்டினோ எல்சிடியில் 11வது பின்னை வந்து ஆர்டினோ நேனோவில் D4 பின்னில் ஜாயின் பண்ணிக்கோங்க. D4 பின்னில் ஜாயின் பண்ணியாச்சு. நாலாவது பின்னை பார்த்தீங்கன்னா T2ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆறாவது பின்னை வந்து D3ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போதான் பார்த்தீங்கன்னா 11வது பின்னை வந்து ஆர்டினோ நேனோவில் D4ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து டிஸ்பிளேயோட 12வது பின்னை வந்து D5ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து 13வது பின்னை வந்து ஆர்டினோ நேனோவில் D7 பின்னில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 13வது பின்னை ஆர்டினோ போர்டில் D7ல ஜாயின் பண்ணிக்கோங்க.
கடைசியாக பார்த்தீங்கன்னா 14வது பின்னு. இதை வந்து ஆர்டினோ நானோல D7ல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிஸ்பிளேல உள்ளது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 மைக்ரோ சுவிட்ச் நான் எடுத்திருக்கேன். இந்த மைக்ரோ சுவிட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம டைம் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இதை வந்து பிரெட் போர்டில் 3ஐயும் தனித்தனியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. மூணையுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஜம்பர் வயர் எடுத்திருக்கேன், மேல் டு மேல் வயரு. இதை பார்த்தீங்கன்னா 3 சுவிட்ச்லையும் ஒவ்வொரு பின்லையும் ஜாயின் பண்ணிடுங்க. மூணு சுவிட்ச்லையும் ஒரு பின்லையும் ஜாயின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சுவிட்சை ஆர்டினோ நானோல D8ல் ஜாயின் பண்ணிடுங்க. செகண்ட் சுவிட்சுக்குரியதை D9ல் ஜாயின் பண்ணிடுங்க. மூணாவது சுவிட்சை D10ல் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த மூணையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 சுவிட்ச்லையும் உள்ள ஒவ்வொரு பின்னையும் எடுத்து கிரவுண்டில் தனித்தனியாக கொடுத்துருங்க. இப்போ நம்ம கிரவுண்டில் கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு இந்த சர்க்யூட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணணும். இப்போ டிஸ்பிளேல நான் ப்ரோக்ராம் இது பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போர்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆர்டினோ நானோ. அடுத்து போர்டு வந்து ஆர்டினோ நானோ. அடுத்து திருப்பி டூல்ஸில் போய் போர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, போர்ட்டு. அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ COM6ல் இருக்குது. இப்போ வந்து அப்லோட் பட்டன் அமைக்குங்க. அப்லோட் பட்டன் அமைக்கிங்கன்னா ஃபஸ்ட்டு கம்பைல் ஆகும், அடுத்து அப்லோடிங் ஆகும். அப்லோடிங் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆர்டினோ நானோவில் LED மாறி மாறி எரியும். இப்போ பார்த்தீங்கன்னா டன் அப்லோடிங் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல 00 PM காமிக்கி. இப்போ நம்ம தனியாக பவர் சப்ளை கூட செக் பண்ணி பார்க்கலாம். நான் 5 வோல்ட் பவர் சப்ளை சார்ஜர்லேருந்து கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் 00ன்னு காமிக்கி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைம் செட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து டைம் செட் பண்ணுற பட்டனு, செகண்ட் வந்து கூட்டுற பட்டன், அதாவது 1 2 3 4ன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுற பட்டனு. இப்போ பாருங்க இன்க்ரீஸ் ஆகும். மினிட்ஸ் செட் பண்ணிட்டு அடுத்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் பட்டன் நமக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ் சேஞ்ச் ஆகுது. தேர்ட் உள்ள பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு. அதை நம்ம தேவையானப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஓட ஆரம்பிச்சிச்சு. டைம் ஓட ஆரம்பிச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் உள்ள டாட் வந்து பிளிங்க் ஆகி எரியும். பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் உள்ளது செகண்ட்ஸ் ஒரு செகண்டுக்கு அமர்ந்து தெரியும். நான் நார்மலாக ஒரு டைம் செட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் டைம் எப்படினாலும் செட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ 1 மினிட் சேஞ்ச் ஆயிடுச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.